welcome back to my channel, my book with flavors. இன்னைக்கு நான் நம்மளோட சேனல்ல செட்டிநாட் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யம்மியா இருக்கும். இது நீங்க ஒரு ஒயிட் ரைஸ் கூடயோ இல்ல தோசை, இட்லி, சப்பாத்தி, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. செட்டிநாட் சிக்கன் பண்றதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கேஷ்யூ நட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப் எல்லாம், நல்லெண்ணெய், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு, அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி எல்லாம் சாப் பண்ணிடலாம். சின்ன சைஸாகவே கட் பண்ணுங்க, அப்போதான் ஈஸியாக வதங்கிடும். நான் கொஞ்சம் நல்ல பழுத்த தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா சாப் பண்ணியாச்சு. இனிமேல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறத பண்ணிடலாம். ஆன் பண்ணிடுறேன். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். பேன் சூடானதும் சீரகம், குருமிளகு, அதாவது நல்ல மிளகு, காஞ்ச மிளகு, காஞ்ச வத்தல் 3 போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆயில் எதுவும் போட வேண்டாம். ஓகே, பொதுவாகவே செட்டிநாடு ரெசிபீஸில் நல்ல மிளகு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வதக்கிட்டே இருக்கும்போது நல்ல சீரகத்தோட வாசனையும் நல்ல மிளகோட வாசனையும் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மசாலா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம்.
நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் சூடாகட்டும். பேன் சூடானதும் நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணின அதே பேனில் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதை வாஷ் பண்ணலை. ஸோ எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே, கேஷ்யூ நட் எல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ரோஸ்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆனியன், ஆனியன் போட்டதும் ஆனியன் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். ஆனியன் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுமே கொஞ்சம் சிம் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கலாம். ஓகே, இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. ஸோ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டுடலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். அது பச்சை வாசனை போயிடணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணும்போதும் நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, और 2 टीस्पून मल्लिपोड़ी, போட்டு நல்லா சோட்டே பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல இது தண்ணி விடுறேன். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். அது பச்சை வாசனை போயிடணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணும்போதும் நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, और 2 टीस्पून मल्लिपोड़ी, போட்டு நல்லா சோட்டே பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல இது தண்ணி விடுறேன்.
தண்ணி எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes வேக வச்சிடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கி வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுடலாம். நல்லா அந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சிக்கனுக்கு தேவையான உப்பு போடுறேன். 1 teaspoon ராக் சால்ட் தான் போடுறேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா இப்போ விடலை, சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால கொஞ்சம் நேரம், கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு வரும்போது கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விடலை, ஆனாலும் சிக்கன்லேருந்து தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மசாலாவை இந்த மாதிரி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்குறேன். சிக்கன் நல்லா வெந்திருக்குது. நான் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். சின்னதாக சாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகள் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ இப்போ 3 minutes கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1 teaspoon நல்லெண்ணெய் விடுறேன். அதுக்கு மேலே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.